அன்பார்ந்த எம்மின மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவின் நினைவினை பகிர்ந்து கொள்ள வழக்கறிஞர் கோபி அவர்களை அழைக்கிறோம். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை போன்றவர்கள் பள்ளி பருவத்திலே இருக்கிற பொழுது ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளானாலும் ஈழத்திலே போர்க்களத்திலே வீரியமாக நின்று நேர்மையாக நம்முடைய தொப்புள் குடி உறவுகளுக்கான அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் தான் என்கின்ற கருத்தை மிக ஆழமாக அன்றைய இளையோர் மத்தியில் விதைத்த அந்த குரலுக்கு சொந்தக்காரர். அவர் இன்றைக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய இசை, அவருடைய குரல், அது இந்த தமிழ் இனத்தின் உள்ளத்திலே ஊன்றி இருக்கக்கூடிய அந்த ஆழமான கருத்துகள், தமிழீழ விடுதலை போராட்டத்தின் நியாயப்பாடுகள், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சாதிய இறுக்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த இழிவுகள், பின்னடைவுகள் போன்றவற்றை எல்லாம் இந்த சமுதாயம் இன்றைக்கும் மனதிலே ஏந்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த குரல், அந்த எண்ணத்தை விதைத்த குரல். இன்றைக்கு அரசியல் சூழல் வேறு விதமாக மாறி இருந்தாலும் புதிய தலைமுறையினர் அரங்கத்துக்கு வருகின்ற சூழலை பார்க்கின்ற அதே நேரத்தில் திராவிட இயக்கங்களுடைய உணர்வுகளையும் கொள்கைகளையும், தமிழ் தேசிய இனத்தின் நியாயங்களையும், அதற்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான தீர்வையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 30, 35 அல்லது 40 வயதிலே இருக்கக்கூடியவர்கள் கூட உணர்ந்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும், இந்த கடமையை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் சிறமேற்கொண்டு இளையோர் மத்தியிலே, இன்னும் நடுத்தர வயதிலே இருக்கக்கூடியவர்கள் திராவிட இயக்கங்களுடைய பணிகளையும் கொள்கைகளையும், தமிழ் தேசிய இனத்தினுடைய நியாயப்பாடுகளையும் அவர்களுக்கும் அறிமுகம் செய்து அதை உறுதியாக அவர்களுடைய உள்ளத்திலே ஊன்றச் செய்து நியாயமான தீர்வுக்கான அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த பணியை நாம் எல்லோரும் செய்தோம் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய பாசறை பாணர் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த நினைவேந்தலாக இருக்கும். அவரோடு இந்த கொள்கைக்காக, தமிழ் ஈழத்திற்காக உயிர் நீத்த மாவீரர்கள் அனைவருக்கும் நாம் செலுத்தக்கூடிய உண்மையான நினைவேந்தலாக, வீர வணக்கமாக இருக்கும் என்று சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும், ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய இரங்கலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வழக்கறிஞர் கோபி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் வாழ்ந்து மறைந்த CO நகர் குடியிருப்பு வாசிகள் சார்பாக ஓய்வு பெற்ற LIC ஊழியர் மாலா அவர்கள் உரையாற்ற அழைக்கிறோம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும்
மற்றும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கணும்னா பொதுவாக 2 விஷயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அங்கமாக இருக்கும். ஒன்று ஜனித்தல், இன்னொன்று மரணித்தல். ஜனிக்கின்ற அனைவரிலும் 2 வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தனக்காகவே வாழ்ந்து தன் குடும்பத்தின் நலன், குடும்பத்தினர் அனைவரின் நலனையும் பாதுகாத்து அவர்களுக்காகவே கடைசி வரை ஓயாது உழைத்து மரணிக்கின்றவர்கள். இதில் 2வது ரகம் என்பது தன் குடும்பத்திற்காக மட்டுமல்லாமல் தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்காகவும் தான் அங்கமாக இருக்கின்ற அந்த அமைப்பிற்காகவும் தான் சார்ந்த மொழிக்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணிக்கின்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வெகு சொற்பம் என்றே கூறலாம். அந்த வகையில் மறைந்த அண்ணல் செல்லப்பா, தேனிசை செல்லப்பா அவர்கள் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றார்கள் என்பது ஒரு சிறிதும் அச்சமில்லை, ஒரு சிறிதும் ஐயமில்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அவரோட நகர் தான். கடந்த 15 வருடங்களாக அந்த நகரிலே அவரை எனக்கு தெரியும், அவர் குடும்பத்தினரையும் தெரியும். அப்படி வாக்கிங் போகும்போதெல்லாம் அவர் வீட்டை தாண்டி போகும்போது இதில் ஒரு விஷயம் சிறப்பாக சொல்லணும். அம்மையார், அவரின் துணைவியார் விஜயா அவர்கள், தமிழரின் மிகச்சிறந்த பண்பே விருந்தோம்பல். வெளியில் போகிறவங்களையும் உள்ள கூட்டு, அம்மா தேநீர் அருந்துகிறீர்களா, காஃபி குடிக்கின்றீர்களா, பாலாவது குடிங்க அல்லது தண்ணியாவது குடிங்க அப்படின்ற சிறந்த ஒரு பண்பு இருக்கு. அது தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தானது. அத்தகைய அந்த வீட்டை தாண்டி போகும்போது அவர் என்னை கூப்பிடுவார். அப்போது பணி நிமித்தம் காரணமாக நான் கும்பகோணத்துக்கு மாறுதலாகி சென்றிருந்தேன். அப்போது அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புன்னு. அப்போ அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போ உட்காந்து தான் இயற்றிய பாடல்கள் ஒவ்வொன்றையும், இதில் சந்தம் இப்படி இருக்குமா, இது நல்லா இருக்கும், இதை கேட்டு பாருங்க, இதில் சந்தம் எப்படி இருக்கு அதை கேட்டு பாருங்க, இதோ தம்பி பாவேந்தன் எதிரிலே நிற்கிறார், அவருக்கே தெரியும், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விடமாட்டார் என்றால் அறுவை என்று சொல்லவில்லை. அவர் நேசிக்கின்ற தமிழை நேசிக்கின்ற ஒரு ஆள் எதிரில் இருந்தால்தான் இதையெல்லாம் பேச தோணும். அத்தகைய தமிழ் மொழி மீது மிகவும் பற்று கொண்டவர் அவர். அதனால் நானும் ஈர்க்க பெற்றேன். எப்போதெல்லாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோட இல்லத்தை தாண்டும் போது அவருடன் சிறிது நேரம் பேசிவிட்டுத்தான் செல்வேன். அத்தகைய அண்ணல் மறைந்ததை ஒட்டி எனது ஆழ்ந்த இரங்கல்களை அவரது குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா மாலா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மதிமுகவிலிருந்து தோழர் துரை மணிவண்ணன் அவர்களை நினைவு கூற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களை 84, 85களிலிருந்து நன்றாக அறிவேன். தாம்பரம் பெருநகரத்தில் திராவிட கழகம் சார்பாக ஆரம்ப காலங்களில் பொதுக்கூட்டத்திற்கு முன்பு அவருடைய இசை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த இசை நிகழ்ச்சிக்காகவே தாம்பரம் கடை வீதியில் பெரிய கூட்டமே வரும். அவருக்கான ரசிகர் கூட்டமே தாம்பரத்தில் பெரிய அளவில் உள்ளது. அதற்கு பிறகு மதிமுக சார்பிலும் சிந்தனைக்கூடம் சார்பில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஐயாவுடைய நிகழ்வுகள் நடைபெற்றது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஐயா இடையில் சில சர்க்கிள்கள் இருப்பதாக பல பதிவுகள் ஏற்பட்டது. பல நினைவுகளையும் பல நினைவு கொண்டார்கள். நேற்றைய தினம் அருமை தம்பி பாவேந்தனிடம் அந்த செய்தியை நான் கேட்டேன். அப்பொழுது தம்பி சொன்ன வார்த்தை, தமிழீழ விடுதலைக்காக யார் யாரெல்லாம் முன்னெடுக்கிறார்களோ, யார் முன்னெடுத்தாலும் அவர்கள் மேடையில் உங்கள் குரல் ஒலித்தால் நல்லது என்று மேதகு அவர்கள் கூறியதாகவும், அதனால்தான் ஐயா தேனிசை அவர்கள் தமிழீழத்தை ஆதரிக்கக்கூடிய அனைத்து மடைகளிலும் அவருடைய கச்சேரிகள் ஒலித்ததாகவும், ஆகவேதான் அவர் யாருடைய பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் யாருடைய அரசியலுக்கும் உள்ளே அவர் புகாமல் தமிழ் ஈழ விடுதலைக்காக மட்டுமே அவர் வாழ்ந்து மறைந்தார் என்பதை கூறி நினைவு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.